திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நற்சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை நன்றாக கேளுங்கள். நல்ல சொற்களை நீங்கள் பேசுங்கள். நீங்கள் நல்லதே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருவடுகூர் என்னும் திருத்தலத்தினை சிந்திக்க இருக்கிறோம். திருவடுகூர் இப்பொழுது திரு ஆண்டார் கோயில் என்று வழங்கப்படுகிறது. திரு ஆண்டார் கோயில் இது நடுநாட்டு தலம். விழுப்புரம் பாண்டிச்சேரி, விழுப்புரத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையிலே கோலியனூர் கண்டமங்கலம் வழியில் போகணும். அந்த மாதிரி விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி போகும்பொழுது கோலியனூர் கண்டமங்கலம் வழியாக பேருந்து வழியிலே உள்ளது. வடுகன் ஆகிய வைரவர் பூசித்து பேறு பெற்றதனாலே இப்பெயர் எய்தியது. தற்காலம் இதுக்கு ஆண்டார் கோயில் என்று வழங்குகிறது. இறைவருடைய பெயர் வடுகூர்நாதர். இறைவியினுடைய பெயர் வடுவகிர்கண்ணி அம்மை. தீர்த்தம் பெண்ணையாறு. திருச்சிற்றம்பலம். இந்த திருவடுகூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சண்பை வேந்தர் திருப்பாதிரி புலியூரை வணங்கி அங்கே பதிகம் பாடி திருவடுகூரை அடைந்தார். இறைவனை வணங்கி சுடுகூர் எரிமாமலை என்னும் பதிகத்தை அருளி செய்தார். இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். சூடும் இளம் திங்கள் சுடர் பொன் சடைதன்மேல் ஓடும் களி யானை உரி போர்த்து உமை அஞ்சே ஏடு மலர் மோந்து அங்கு எழிலார் வரி வண்டு பாடும் வடுகூரில் ஆடும் அடிகளே. வடுகூரிலே ஆடுகின்ற அடிகள் யாரு? நம்பெருமான் சிவபெருமான் கூத்தப்பெருமான் நடனம் ஆடுகிறாராம். ரொம்ப அருமையாக சொல்றார். ஒளி பொருந்திய பொன் போன்ற சடைமுடி. ஒளி பொருந்தியது சடை, பொன் போன்ற சடைமுடி மேலே பெருமான் இளம் திங்களை சூடியிருக்கிறார். மதம் கொண்டு தன்பால் ஓடி வந்த யானையை உமையம்மை அஞ்சுமாறு அந்த யானையை கொன்று அதன் தோலை போர்த்தி கொண்டவர் நம்பெருமான். அழகு பொருந்திய வரி வண்டு, அழகு பொருந்திய வரி வண்டுகள்
இதழ்களோடு கூடிய மலர்கள். அந்த இதழ்களோடு கூடிய நல்ல மலர்களை எல்லாம் முகர்ந்து அதில் உள்ள தேனினை உண்டு, மலரினை முகர்ந்து அதே நேரத்தில் அதில் உள்ள தேனினையும் உண்டு. தேனை உண்டதுமே வரி வண்டு இசைக்கத் தொடங்குகிறது, பாடுகிறது. அப்படி பாடுகின்ற வடுகூரிலே அடிகள் நடனமாடுவார். சடையின் மேலே இளம்பிறையை சூடுவர். உமையால் அஞ்சும்படியாக யானையை உரித்து போர்த்தவர் யாரு? வடுகூர்நாதர். மலர் ஏடு அப்படின்னா பூ இதழ்னு அர்த்தம். ஏடு என்பது இதழ். மோந்து அப்படியே முகர்ந்து பார்த்து எழிலார் அழகுமிக்க வடுகூர். அப்படிப்பட்ட அழகான வடுகூரிலே விற்றிருக்கிற பெருமானை நாம் சென்று வணங்க வேண்டும். முதலில் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். சுடும் இளம் திங்கள் சுடர் பொன் சடைதன் மேல், சுடும் இளம் திங்கள் சுடர் பொற்சடைதன் மேல் ஓடும் களியானை உரி போர்த்து உமை அஞ்ச ஏடு மலர் மோந்து ஏடு மலர் போந்து மோந்து அங்கு எழிலார் வரி வண்டு பாடும் வடுகூரில் ஆடும் அடிகளே ஆடும் அடிகளே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் இன்று ஆண்டார் கோயில் என்று வழங்கப்படுகின்ற திருவடுகூர் சென்று அங்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.